ஓகே ப்ரோ, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜேசிபி லோடிங் வீடியோ தான் ப்ரோ. ஒரு கட்டடத்துக்கு மண் ரீஃபில் பண்ணுறது தான். ஆக்சுவலி நான் முன்னாடியே வந்திருக்கணும், அதுங்காட்டி நான் வேறு பக்கம் போனதுனால அந்த கேப்பில் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரோடு இருக்குதா, புளியாமர் ரோடு இருக்குதா, அந்த மட்டத்துக்கு இந்த கட்டக்காலை ஹைட் பண்ணி கட்டுறாங்க. ஓகேவா? கட்டடை சுற்றியும் காலையிலிருந்து 2 டிராக்டர் ஓடி இருக்குது. இது வரலாம் மண் கொட்டி இருக்கிறாங்க. இன்னும் பெல்ட்டுக்கெல்லாம் எதுவும் அள்ளி போட கிடையாது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் வந்து 17 சதுரம். ஓகேவா? அட்டாச்சி பாத்ரூம் எல்லாமே செட்டாக வருது. இதுக்கு வந்து மண் கொட்டி ரீஃபில் பண்ணணும். இதுதான் மேட்ரு. காலையிலே வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மணல் வந்து ஒரு யூனிட் வந்து 7500 ரூபாய்க்கு வந்து இறங்குது. கணக்கு போட்டுக்காங்க. அப்போ 4 யூனிட்டு மணல் என்ன ரேட்டுக்கு வருதுன்னு. ஒரு யூனிட் 7500 ரூபாயா? மணல் 8000, 4 யூனிட்டு. நான் ஒரு கிட்ட 32,000 ரூபா ஒரு லோடு மணல். மணலில் வீடு கட்டணும்னு நினச்சா ஒரு லோடு வந்து லாரியில் 8000 ரூபா, 42,000 ரூபாய் ஒரு டெட்டு. 3 4 32,000 ரூபா. இதில் கிட்டத்தட்ட இருக்கிறது 1 லட்ச ரூபா மணல் இருக்குது. இதெல்லாம் ஃபில் பண்ணி தண்ணி விட்டு கோலை போடுறது தான் மேட்ரு. லோடிங் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதனால் இதுக்கு கார்த்தியே தண்ணி விட்டு தானே கோலை போடுறது வருது. அது யாருது வருது சொல்லிவிட்டாங்களா? இப்போ இது ஜேசிபி வந்து வெளியே அள்ளி போட்டுறது. இப்போ இதெல்லாம் அள்ளி போடலாம். இது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஃப்ரண்டில் அள்ளி போடணும். இது கூட பேக்கில் அள்ளி போடுறாங்களா, எதில் அள்ளி போடுறாங்களா? ஐடியா கொடுத்துருவோம். ஃப்ரண்டில் அள்ளி போட சொல்லிடுவோம். ஏன்னா அந்த பக்கமும் ஃப்ரண்ட் யூஸ் பண்ண முடியாது, பேக்கில் தான். சின்ன வண்டி என்னங்கண்ணா வருது? யாருது? கார்த்திதா? ஓடக்கட்டு கார்த்திதா? சரி. எதுக்கும் இவங்க கொஞ்சம் அள்ளி போட்டால் தானே இவங்க வந்து உள்ளே நிற்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது இத்தனை ரூம் இருக்குது. அது ஒன்று தான் ஹால் மாதிரி தெரியுது. போட்டிக்கோவா? சரி சரி. ஆ, கிச்சனு அது. இது டைனிங் ஹாலாக இருக்குமா? ஆ ஆ சரி. ஓ, இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்பா? இது அட்டாச் பாத்ரூமா? இதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் இல்லை. இதே ரெண்டா தடுத்துடுறதா? சின்னதாக இருக்காது? சின்னதாக இருக்காது. ஓகே நண்பா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ ஆழமும் வந்து ஜேசிபியில் உள்ள கலக்க முடியாதுன்னு சொல்லி மினி கிட்டாச்சி வருது. நாளைக்கு மினி கிட்டாச்சி வந்து தான் இது கலக்குது. ஆக மொத்தம் இதை வந்து இன்றைக்கி ஒரு நாள்லேயே இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. இது வந்து ஜாண்டியர் கார்த்திகை 5310S வண்டியோட லோடிங் பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். ஐடியிலே தூக்குது. ஏன்னா ஆஸ்பவர் 70, அதனால் தூக்குது. இதை ஜேசிபியிலே அள்ளி போட்டு குழப்பணும்னா ஜேசிபியில் பார்த்து கேட்டிங்கன்னா அங்கேருந்து இது வரலாம் தான் வந்து பக்கெட் வெட்டும். இதுக்கு மேலே வந்து குழப்ப முடியாது. மேக்ஸிமம் எதுக்கு தண்ணி விட்டு குழப்புறாங்கன்னா இது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்காங்க. தண்ணி விட்டு எந்தளவுக்கு பில்டிங்கை வந்து குழப்பி பண்ணுறீங்களோ நாளைக்கு வந்து நிலமட்டம் போட்டாலோ டைல்ஸ் போட்டாலோ ஏதோ ஒரு மேலே ஒரு பில்டிங்கை ஒரு வெயிட்டான பொருளை வச்சு இந்த வீட்டுக்குள்ளே ரன் பண்ணாலோ எதுவும் டேமேஜ் ஆகாது, குழி ஆகாதுங்கிறது தான். ஃபஸ்ட்டே தண்ணி விட்டு குழப்பி விட்டால் அதோட வேலை என்னென்னா மண் வந்து நல்லா ஃபுல்லாக செருமி போயிடும். அதுக்கோசரம் தான் இந்த வேலை பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா சதுரத்துக்கு வந்து 2.5 லட்ச ரூபாயும். உங்கள் ஊரில் வந்து ஒரு கான்ட்ராக்டாக பில்டிங் கட்டினா என்ன ரேட் இன்றைக்கி சதுரத்துக்கு போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஜேசிபிட்டு போய் ஆனால் செட்டப் போடாதடானா நம்ம ஜேசிபி இல்லை ப்ரோ, இது வேறு. இன்னொருத்தர் ராஜான் எர்த் மூவர்ஸ்ன்னு அவர் ஜேசிபி. எப்படி லோடிங் போடுறாங்கன்னு வாங்க போய் பார்ப்போம். ஓப்பன் டோர் தான், க்ளோஸ் டோரில். இது வந்து நடக்கி 100 ரூபா சார்ஜ். ஜேசிபி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் கணக்கில் ஓடுதா என்னென்னு கேட்டுக்கலாம். டிராக்டருக்கு 100 ரூபா. அதில் சொந்தக்காரர், அதனால் வந்து 100 ரூபா. வேறு இடமா இருந்தால் 100 ரூபா ஆவரேஜாக கேட்போம். இது சொந்தக்காரங்கிறதுனால கொஞ்சம் ஒரு 20 ரூபா முன்ன பின்ன தான் ஓட்டி ஆகணும்.
அதனால் நாம் எதுவும் பேரம் பேச முடியாது. இந்த கம்பெனி ஜேசிபியில் 2 ஜேசிபி இருக்குது இவங்க கம்பெனியில். மாப்பிள்ளை பாருங்கள், காலையில் காட்டி ஒரே மூடாக இருக்கிறாரு. நான் குப்பையாக இருக்கேன். இதேடா மண் வர்றதுக்கு பதிலாக பால் வருது. பால் மாதிரி இது வருது. சரி, இதை எப்படி ஏரி மண் அங்கே இருக்குதுடா. இது எல்லாம் காட்டு மண்ணே இப்படி தாண்டா இருக்குது கலரு. ஓஹோ, மாப்பிள்ள காலையில ஒரு 40 யூனிட் ஓட்டிருப்பியா? 16 யூனிட் என் வண்டி மட்டும். மொத்தமாக வண்டிக்கு நீர் நடக்கூட போகுது. மண் வரல இந்த அளவுக்கு வருது. அதே இது பக்கெட்டில் ஃபுல்லாக நம்புறதுக்கு சான்ஸ் இல்லை, புரியுதா? ஏன்னா செம்மண் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈர மண்ணாக இருந்தால் வரும். இது வந்து பக்கெட்டில் 2 அள்ளையும் பிரிஞ்சு ஓடி போயிடுது. அவன் யாரு பழந்துன்னு கொட்டை போட்டவன்ல, ஏன் நுணுக்க மாட்டான், எல்லாம் திறந்து வச்சுக்கிறது. கீத்து கட்டணும் கொஞ்சம் மொன்னையாக இருந்தா பரவாயில்ல. இவனை யார் கூரை கொடுத்தான்னு தெரில. கீத்து கட்டுற இல்லைன்னா வச்சுக்க செத்துருப்பான். வராது, இழுத்து பிடிச்சி சாகணும். இதெல்லாம் கீத்து கட்டலாம் பக்கம் மாற்றி போடுறாங்கப்பா. இப்போதான் அன்னைக்கு தானே மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இது இதா இல்லை, அந்த வண்டியில் தான் கீத்து கட்டுற வேற மோசமாக்குறாரு. ஏ நீங்கள் கொஞ்சம் மொன்னையாகும் போதே மாற்றி போறீங்க, அவங்க அதுக்கு மேலே மாற்றுறாங்க. அப்படிங்கெல்லாம் வந்து நீங்கள் கேட்டால் வந்து இதே கட்டுப்படி ஆகணும்பாங்க. அரை மட்டத்துக்கு ஓட்டிட்டு தான் மாற்றவங்க. பேபி ஸ்டிக்லாம் புதுசாக இருக்குது. அதான் அதை துணி கொடுக்குது. அது அது மடக்கும் போது இழுத்து பிடிக்குது பாரு, அது மட்டும் மஞ்சள் கலர்ல தெரியுது. அதுதான் பேபி ஸ்டிக். ஓ, பேபி ஸ்டிக்குனா நீ எங்கே போன? உனக்கு மைண்ட் எங்கே போச்சு? பசா எப்படி? ஏன்டா ஏன்டா சிங்க்ரோமஸ் கியர் பாஸியா நுணுக்கி எப்படிவ? இதை பற்றி சொல்கிறது இது என்ன, இது கடல் 70 HP குதிரை. இதை வண்டியில் தானே 5 கலப்பை வீடியோ கேட்குறாங்க நிறைய பேர். நான் ஃப்ரீயாகிற நேரத்தில் எடுக்கலான்னு பார்த்தா நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்க மாட்டேங்குது. ஃப்ரீயாக இருந்தால் தானே எடுக்கிறதுக்கு. மையாந்த 2 போய் சத்து கோரி போடலாமா, பேசி கொடுக்கலாமா, என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு. என்னம்மா சாக்கு கொட்டுனது போக மீதியை போய் கொட்டினா போதும். அதை போய் சாக்கு வச்சு அது போய் அதுக்கு ஒரு கட்டி ஒன்று போடுறது மேலே. ஓகே, நம்ம வண்டியெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1500 RPM மட்டும்தான் ஜேசிபி ரன் பண்ணுவோம். ஆனால் இவங்க கம்பெனி பொறுத்த வரலாம் ஃபுல்லாக இழுத்து வச்சுக்குவோம். வாங்க போய் காட்டுறேன் என்ன அப்படி ஓட்டுறான்னு பாருங்க. 13 RPM 18 RPM இன்ஜின் ஓடிட்டு இருக்கோம். 13 இன்ஜினு கத்துறத பார்த்தா தெரியல. 13 RPM இறக்குறதுல புது வண்டி எடுத்து இத்தனை RPM ஓட்டுறவன் இவனாக தான் இருப்பான். எவனும் இவ்வளோ RPM ஓட்ட மாட்டான். அவ்வளோதான், எவ்வளோ அங்கே நெட்டு ரைட் பண்ணி வச்சுருந்தாங்களோ அப்படியே இழுத்து வச்சுக்கிறது. ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி மைலேஜ் கொடுக்குதுன்னே தெரியலடா. எங்களுக்கு தான் பாஞ்சு வச்சாவே செஞ்சு கொடுத்துன்னு கிடக்குறோம். டேங்க் ஃபுல் பண்ணோம், ஒரு 20 நாளாக ஓடுனுச்சு. டேங்க் ஃபுல் பண்ணோம், கரெக்டாக 3900 தான் வருது. பாரு, அதெல்லாம் வந்து விஜி வரமாட்டேங்குங்கிறானே. உனக்கு மட்டும் எவ்வளோ வருது? நான் 1700 வச்சு பைக் லைன் எடுத்தேன். 6 ஏக்கராவுக்கு 3900 தான் டீசல் வருது. கடைசியாக கணக்கு போட்டான். சரி, கீத்து கட்டுற புதுசாக மாற்றிக்கிட்டு இருந்தீங்களா நேற்று போலோட? அது எதுக்கு? அதுக்கா? அந்த வண்டிக்கு அந்த காத்தி கட்டுற நல்லா இருக்கா? 3300 தான் சொன்னார். சூப்பராக இருக்குது. கீத்து கட்டுற நல்லா ஹெவியாக இருக்குது. அதாவது டோப் ரேட்டு கரெக்டாக இருக்கணும். நம்ம போகிறத நம்ம கட்ட செட்டு மேலாம் குறை சொல்ல முடியாது. டோப் பிளேட் கரெக்டாக இருக்கணும். டோப் பிளேட் கரெக்டாக இருக்கணும்னா இது நல்லா தான் இருக்குது. இப்போ அதாவது இந்த டோப் பிளேட் தேஞ்சு இருக்கும். அந்த பிளேட்டில் வந்து கட்ட செட்டு லென்த்தாக போட்டு ஓட்டணும்னு வச்சுக்கோ, என்ன பண்ணோம், டோப் பிளேட்லாம் சேர்ந்து வளையும், கட்ட செட்டு வளையும். ஓ, அப்படி சொல்கிறேன். மெயின்டைன் வந்து கரெக்டாக டோப் பிளேட் வச்சு மெயின்டைன் பண்ணால் கட்ட செட்டு எது மட்டும் தான். சேனல் பேர் ஏதாவது இவனுட்டே இருக்குமே, ஓனர்கிட்ட இருக்குமே. ஏன்னா இப்போ மகேந்திரன் வரது இல்லையா அந்த பையன்? அவனால அவன் கர்நாடகா. தமிழ் பேசுகிறா? கர்நாடகா. பரவாயில்லையே, இங்கே தான் படிச்சியா? பூர்வீகம்? படிச்சதானே எங்கள் ஊரில்.
அப்புறம் இப்படி தமிழ் பேப்பர் முடிச்சாங்க தமிழ் கர்நாடகா தானே, தமிழ்நாடு தானே, கர்நாடகா பார்டர். அதனால தமிழ் உனக்கு தெரியும். அதனால தமிழ் அங்கெல்லாம் தமிழ்ல படித்தோம். படிச்சதுதான் தமிழ். ஆக மொத்தம் நாம தாண்டா வேஸ்ட்டு. ஒரு தமிழை வச்சு கட்டிக்கிட்டு இவங்கெல்லாம் பேசிக்கிலே 2 லாங்குவேஜ். கர்நாடகாவும் தெரியுது, தமிழும் தெரியுது. இன்னும் ஒரு 1000 நாள் ஓட்டி அந்த டிடி சென்டர் இருக்குதுல்ல, அது மறுபடியும் கொடுக்கணும். நான் அப்படிதான் கொடுக்குறேன். நீ லோக்கல் கட்டர்ஸிட்டே வாங்கி விடணும் தாங்கும். அதான் ஆக மொத்தம் டோப் லாட்டு நீ மெலிசா வரது கொடுக்கூடாதுங்கிற. மெலிசாகி போச்சுனாவே வாய் விரிச்சிட்டு போயிடும். தூத்தாத போடுறா, பிச்சுக்க முடியாது அந்த மண்ணு. எப்படி இருக்கிற மாதிரி இல்லையா? ஒரு நிமிஷம் அந்த நோட் எடுக்கணும். இந்தப்பா குட்டிக்கிட்டே வருதான் நாளைக்கு குளிப்பாட்டுறதுக்கு சேத்தா இங்கேயா? நீ அள்ளி போட குட்டிக்கு குழப்பறாளையா? இல்லை, பள்ளி போட்டு விட்டுருவோம். பள்ளி போட்டு அந்த வண்டிக்கு ரேம் போட்டு விட்டோம்னா அது ஏறி சேர் கொடுக்கும். எங்க போய் நீ பொழுதான் வண்டி அள்ளி போட்டு குளிக்க நம்ம போறேன். 2 பேஜ் சொல்லணுமே. அந்த வண்டி வந்துட்டு இருக்கு. எந்த வண்டி? நைட்டு 10 மணி நேரம் வேலை முடியும். நீ முடிச்சீங்கன்னா நானும் ஒரு வீடியோ க்ளோஸ் பண்ணுவேன். நீங்க எங்க போய் வருதுன்னு அந்த வண்டி எங்க இருக்கிறான்? சாப்பாடு வாங்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு. ஏய், நீ வருதுன்னு சொன்னீங்கன்னாவே நாளைக்கு தானே வர மாதிரி போயிருங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட்றதுல ஓனர் அள்ளி போட்டு பாய் பண்ணேன். ஓனர் ஏய் சாப்பிட்டு ஓட்டுறா நான் வர்றேன் அப்படின்ட்டு போயிடுறாப்புல ஓனர். அள்ளி போடுற மூஞ்ச பாரு. வேலைக்கு முடிச்சாதான் நாளைக்கு ஒரு சைடு ஃபுல்லு ஒரு நேரம் ஃபுல்லாக வரும். அந்த சைடுக்கு போக முடியும். அவர் தாங்க எங்கள் மாமே. என்ன தெரியுதுங்க? இன்னுமே தெரியல. அதுவும் புது பேட்டரி ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே நண்பா, இப்போ இவங்க ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தா அள்ளி போகிறது ஒரு வண்டி வந்து விட்டது. அஸ்குட்டி ஓ இதுதான் இந்த ஓனர் கேட்டிங்களா? அன்னைக்கே கேட்டிங்களா? இவர் தான் கடங்கார ஓனர். ஜேசி போட்டாலும் கடங்காரன். அது நம்ம மனசோட வச்சுக்காங்க. அது உனக்கு மட்டும்தான் தெரியும். 2 வண்டி ஓனரு மாதம் நான் 50,000 மீதி பண்ணிட்டு இருக்கிறாரு. டியூ கட்டி வணக்கங்கண்ணா வரண்ணா ஏ போடுறா நீ எங்க ஆளையே காணாம ஓவர்ல அது என்ன கரெக்டு தான். என்ன மகேந்திரா தண்ணி கொடுத்து எடுத்துக்கிட்டா தண்ணி கொடுத்து எடுத்துக்கிட்டுங்க வா. சாப்பாடு வண்டியில் சாப்பாடு தண்ணி கொடுத்து எடுத்துக்கிட்டா இல்லை சாப்பாடு அவன் எடுத்து சொல்கிறேன். தண்ணி போட்டு எடுத்துக்கிட்டு என்ன இவன் நான் சொன்னதே செய்ய மாட்டேங்கிறான், அடிக்கவே மாட்டேங்கிறான். இங்க வந்து என்ன பண்றது? அடிக்கிற இடத்துல ஆர்னேட்ரான அடிக்க மாட்டேங்கிறான். வரங்கண்ணே இரு. நீ என்னடா வந்தோடனே தப்பா எடுத்துட்டு போற? டேய் காரி ஒன்று விட்டு வந்துடுறியா? வண்டி எடுத்துட்டு போறேன், பைக் எடுத்துட்டு போயிட்டு இப்படியே கூட்டு வந்து விட்டு வந்துடுறேன். சரி சாய் ஒன்று தானே இருக்குது. சாய் ஒன்று தானே இருக்குது. ஓகே நண்பா, இப்போ என்ன ஒரு பிளான்னா இந்த வண்டி லோடிங் அள்ளி போட வேண்டியது, ஒரு வண்டி லோடிங் போடுறது பிளானு. ஏன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே முடிக்கணுமா, அதனால் வந்து வேறு சைட்டுக்கு நாளைக்கு ஜேசிபி போடுறதுனால இன்றைக்கி இந்த மண்ணை அள்ளி போட்டுட்டு நாளைக்கு சின்ன கட்டாச்சி வந்து குழப்பிக்கும். அதனால் வந்து நாங்கள் இன்றைக்கி அள்ளி போட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அள்ளி போட்டு வண்டி பார்த்த உடனே வண்டி ஆஃப் பண்ணிவிட்டான். என்ன அந்தான மணல்லாம் இல்லைன்னா பேக் பைக்கிலே அள்ளி போட்டுடலாம். மணல் இருக்கிறதுனால பேக் பைக்கில் அள்ளி போட முடியாது.
ஃப்ரண்ட் பைட்டில் தான் அள்ளி போட்டாகணும். சரி, பேக் பைட்டில் தான் அள்ளி போட்டாகணும். ஏங்கம்மா இப்போ சாப்பிட்டோம்? எனக்கு வேணாம். யாரு? ஹலோ, டேய் நமக்கு என்ன பண்ணுற? டேய் எனக்கு வேணாம், நீ போயிட்டு வா. நான் இப்போ தானே 11 மணி தானே சாப்பிட்டோமே. எனக்கு வேணாம், நீ வா, போயிட்டு வா. ராஜா, நீ சாப்பிடலையா? டேய் அவனுக்கெல்லாம் சாப்பாடு குக்கரில் ரெடி ஆயிடுச்சு. 11 மணிக்கு தானே சாப்பிட்டு வந்தேன். வண்டி பார்த்த உடனே வண்டி ஆஃப் பண்ணிவிட்டான். என்ன அந்தான மணல்லாம் இல்லைன்னா பேக் பைட்லேயே அள்ளி போட்டுடலாம். மணல் இருக்கிறதுனால பேக் பைட்டில் அள்ளி போட முடியாது. ஃப்ரண்ட் பைட்டில் தான் அள்ளி போட்டாகணும். சரி, பேக் பைட்டில் தான் அள்ளி போட்டாகணும். ஏங்கம்மா இப்போ சாப்பிட்டோம்? எனக்கு வேணாம். யாரு? ஹலோ, டேய் நமக்கு என்ன பண்ணுற? டேய் எனக்கு வேணாம், நீ போயிட்டு வா. நான் இப்போ தானே 11 மணி தானே சாப்பிட்டோமே. எனக்கு வேணாம், நீ வா, போயிட்டு வா. ராஜா, நீ சாப்பிடலையா? டேய் அவனுக்கெல்லாம் சாப்பாடு குக்கரில் ரெடி ஆயிடுச்சு. 11 மணிக்கு தானே சாப்பிட்டு வந்தேன். இப்போ இதில் தண்ணி விட்டா அள்ளி போட்டால் அவங்களே குழப்பி போடுவாங்க. இப்போ அது மேலே தண்ணி விடுறது வேஸ்ட்டு. காலையிலே சொல்ல மாட்டேன். தண்ணி எடுத்து விட சொல்லியிருந்தா இப்போ நீயே வேலையை முடிச்சு விட்ருக்கலாமே. அப்படியே போட்டு போனா ஏறிக்கிட்டு இருக்கட்டும், பிடிக்க தேவையில்ல. அப்படியே போட்டுருங்க பெரியப்பா, ஏறிக்கிட்டு இருக்கட்டும். பைப் மேலே போட்டுருவாங்க. இன்னும் கொஞ்சம் இழுத்து விடுங்கண்ணா. உங்கள் ஐயாயிரம் போட்டு இப்படி போட்டு விடுங்க. ஓகே நண்பா, இந்த பிளான் எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியுதா? இது மாதிரி பண்ணால் தான் அடித்தொட்டியிலிருந்து மண் வந்து ஊறி வரும். சும்மா மேலே மட்டும் மண்ணை போட்டு மேலே விட்றது வேஸ்ட்டு. இப்படி போட்டால் தான் வந்து கீழே இருந்தே மண் வந்து நல்லா ஊரில் எடுத்து வரும்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லா தொட்டிக்கும் இந்த வேலை தான் பண்ணணும். ஏன்னா டேரெக்டாக மோட்டர் தண்ணி வர அளவுக்குலாம் இல்லையாண்ணா, அந்த பைப் அதாக இருந்ததுன்னா என்ன விட்டுருந்தீங்கன்னா அரை தொட்டி நம்பி இருக்கும். அதுதான் நான் ஐடியா பண்ணேன். அதுக்கு வந்து 2 பைப்பு வேணும். பைப்பு இதே ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி கூட வச்சுருந்துருப்பீங்க. அதான் முன்னே போட்டு விட்டுருந்தா போதுங்கன்னு. நான் போர் தண்ணி துளியோடு தான் வரும் அப்படின்னு, இல்லைன்னா நான் அப்பயே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். நான் 2 குட்டை இதை 2 குட்டை நம்பி இருந்தால் கூட அவங்க அள்ளி போடக்காட்டி இது ஊறி இருக்கும். அதே யாரும் சொல்லலை, சொல்லியிருந்தால் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. கேஜிக்கு வேணும்னு சொல்கிறேன், மறந்துட்டவங்க மாதிரிங்கிறாப்புல. ஓகே நண்பா, இப்படி தான் வந்து ஒவ்வொரு குழியும் நம்ம மேடு ஏற்றணும். இந்த தண்ணி ஏற்றிக்கிட்டு உங்களுக்கு கன்னியூ பண்ணுறது எப்படி இதை போடுறாங்க, என்ன பண்ணுறாங்க. அந்த வண்டி சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. இன்னொரு ஜேசிபி அந்த அன்றைக்கி போகிற அதையும் இவர் தேர்த்தான்
சாப்பிட போனதுனால அது ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க, அதுங்காட்டி இதை அள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுவாங்களா? ஆ ரேஸே வைக்காத ஓட்டுற ஏன் இப்போ போய் ஓட்டு. இந்த மண் வெள்ளம் முறைச்சிக்கு எதுக்கும் ப்ரோ அப்படியே பிச்சு எடுக்குது. இங்கே ஒருத்தன் பாருங்க புளி நப்பிட்டு இருக்கிறான், ஒரு மூளையே நப்பிட்டான். யோ கொஞ்சம் போத கம்மியாக அள்ளி போடியா, தண்ணி நிற்கிட்டோம். ஆ நீ எல்லாம் வழி வழி அள்ளி போட்டால் எப்படி தண்ணி நிற்கும்? போதும், அடுத்த குழியை அள்ளி போடு. வேறு குழியே நப்பிவிட்டேன். ஒரு கலக்கு விட, ரேம் அடிச்சுட்டு உள்ள ஒரு கலக்கு போட்டு விட, கழுவிக்கலாம். பக்கெட்டில் தண்ணி ஒட்டிக்குமா? நீ அங்கே போ. மண்ணுனா வந்து ஒரு வாசலை கொட்டினோம்னா இது மாதிரி மண்ணுக்கு எடுத்து கொட்டினீங்கன்னா ப்ரோ அப்படியே சொன்ன மாதிரி காயுமா. மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, புழுதி பாருங்க, அது சூப்பராக இருக்கும். அப்படி தான் இருக்கணும். இப்போ அடுத்த குழிக்கு அள்ளி போட்டானா அதுக்கு போட்டு தூக்கி போடுங்க, ஒரு பைப் தூக்கி போடுங்க, ஒரு பைப் போதும். ஒன்றை தூக்கி அது கொடுங்க. அது போடுங்க ஏறட்டும். அது இதை கூட போடுங்க, அப்புறம் விட்டுக்கலாம். அதுக்கு அதுதானே இப்போ போடுறான், இதையும் எடுத்து அதிலே விடுங்க. இப்போ அடிமண் ஊறி இருக்கும், மேமண்ணு தான் இருக்கும், அதை கலைக்கலாம். ஓகே நண்பா, இந்த முட்டை அள்ளி போட்டாலும் ஒரு தொட்டி அள்ளி போட்டுருக்குறாங்க. இப்போ அடுத்த தொட்டிக்கு போயிட்டாங்க. ஏசிபி பட்டுக்கு போட்டு எடுக்கிறாங்கப்பா. பொழுதாங்காட்டி முடிச்சு போடலாங்கிறாங்க. இப்போயே மணி 4 மணி ஆகி போச்சு. பொழுதாங்காட்டி என்னாரும் அள்ளி போட்டு முடிப்பானு தெரில. அங்கே அள்ளி போடுறீங்க என்ன காமெடி பண்ணிட்டுக்கிறாங்கன்னு போய் பார்ப்போம். சரிங்க, என்ன பண்ணிட்டுக்கிறாங்க இவனுக்கு வேறு, மாப்பிள்ளைக்கு வேறு நெவ்வளு தேவையும். அது ஐடியிலே போகுது ரிவேஸ், கொஞ்சம் ரேஸ் வச்சா தான் போகுது. டேய் கம்மன்ற சர்வர் 68 ஊத்தலாங்கறாரு. சர்வர் 68 தெரியலையே எனக்கு, அதை பத்தி தெரியல. மேக்ஸ் தானே ஊற்றுவீங்க இதுக்கு முன்னாடியெல்லாம்? என்ன இழுத்துட்டு போயிடறாங்க. பொறுமையாக தான் வராங்க, போகணும்ல. எல்லா வண்டிக்காரர்கிட்டையும் போகணும்ல. எங்களுக்கு தான் மத்தி மாட்டேங்குது, அவ்வளோ தான் இருக்குல்ல. டியூபா டியூப் யாரா சாப்பிட்றீங்க? எடுறா எடுங்கண்ணா, ஒரு 2 இதெல்லாம் வேணாம், இதுலேயே எடுங்க. நீங்கள் வேற பெரிய லெவலில் எடுக்கிறது பிளான் பண்ணிட்டீங்களா? பாலிஸ் கூட கொடுத்துடா. அப்போ இன்னொரு பாலிஸ் எடுங்க. யாருக்கு? மகேந்திரனுக்கு பால் தானே சாப்பிடுவார். அப்படி டே அவனை கூப்பிட கிள்ளரா. டேய் டே அவனை வர சொல்கிறான். அவனே வரான். பஞ்சாமரம் இருக்குது. அவனுக்கு என்ன வேணுமே தெரியலையே. யோ இந்தா, எது சூப்பரா? 1 வேணுமா 2 சூப்பரியா? சரி எப்படி முன்ன 2 கடவாயில் சூப்பறதுக்கா? 1 சூப்பு போதும்.
ஏன்னா இப்போ தானே நல்லா சாப்பிட்டீங்க, இதுக்கு எவ்வளோத்துல எங்கே இருக்குது? அவ்வளோதான் இருக்குது. இப்போ ஒரு பொட்டி எடுத்துகிட்டு சொல்லலாம். ஏ ஓகே நண்பா, ஆனந்து போகிறான். எதுக்குடா போகிற அப்படின்னு சொல்லி பிடிக்கிறான். வரலாம் வரலாம் வரலாம். ஏய் போதும். என்னைக்கு நேரத்தினாலும் பொட்டி வந்து 3 மணி நேரம் நிற்கணும். அவனுக்கு 10 அப்பயும் அதான் அளவு. ஏன் சுவிங்கத்தை அவளை வளைச்சி போடணும்னு? ஏய் போய் சத்தூர் உங்கள் பெரியப்பாட்ட வாங்கி ஓட்டுறா. பாவம்ல. ஏடா கீழே இருந்தா மணக்குது. டைம் ஆகி போச்சோ, ரொம்ப பழுத்து போச்சோ வண்டி. இன்னொரு 1 இன்ச்சு கீத்து கட்டுற கம்மியாக இருந்தா சூப்பராக இருக்கு இந்த மண் நடுறதுக்கு. செத்துருப்ப. சரி மாப்ப, ஓனர் வருவானா வரமாட்டானா? சரி ரொம்ப பிஸியாக இருப்பான், வரட்டும் வரட்டும். ஏடா நைட்டு 10 மணி ஆகும்னு சொன்னானுங்க. ஏதோ ஒரு 7-8 மணிக்குள்ள முடிச்சிடலாம். ஓரளவுக்கு 3 குழி நப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு அள்ளி போட்டிருக்கிறாங்க. புழுதி வராத புகை அடிக்காத கொட்டணும், புழுதி வராத புகை அடிக்காத ஓட்டணும். இது பாருங்க ப்ரோ, இதுதான் சேலம் மாடல் பொட்டி. என்றைக்குமே பம்பு இடிக்கிற அளவு தூக்கக்கூடாது, தெரிஞ்சுக்காங்க. பாரு 6 பம்போடு கட் பண்ணிட்டானா, இது மாதிரி தான் தூக்கணும். மாப்பிள்ளை இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டுக்கு. நீங்கள் பம்பு இடிக்கிற அளவு விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயில் சீல் ஓரிங் அடிக்கடி போயிடும். பம்பில் மெயின் பம்பும் வீக் ஆயிரும் ப்ரோ. தள்ளு போ வரட்டும். செவுத்தெல்லாம் படாது பெரியமா, கவலைப்படாதீங்க. நீங்கள் படுத்துன்னு சொன்னா அவங்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு வண்டி காயாவதில்ல. தெரியாத பட்டுட்டா தான் உண்டு, இல்லைன்னா அவங்களுக்கு வண்டி காயாவதில்ல. வேறு இந்த இடமெல்லாம் சிப்புன்னு அப்படியே தண்ணி உள்ளே இழுத்துக்குவா. இந்த மண்ணை எங்கே போட்டு பணம் போட்டு நம்ம வாங்க முடியும்? இது பாருங்க, அந்த இடத்துல எல்லாம் அடியில் எல்லாம் ஈரம். எந்த மினிக்கிட்டாச்சு போய் இந்த அளவுக்கு கலக்க போகுது. இவ்வளோ ஆழம்லாம் விட்டு கலக்கவே மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு சைட்டுக்காரரு அது வர சொல்லி பண்ணுறாங்க. அப்புறம் என்னங்கிறாங்க, கிடச்சா பேசாமல் ஜேசிபிலே பண்ணியிருக்கலாம். அதுக்கு 10,000 ரூபா ஆயிடுச்சு. அதுக்கு இவனால் கையோட ஒரு 2,000 ரூபா சேர்த்து போனாலும் 2 மணி நேரம் சேர்த்து போனாலும் நமக்கு வேலை முடிஞ்சிடும். யாரும் வேலையானால் எல்லாம் ஏட்டு வச்சுட்டு கலக்கினாங்கன்னா மனசு திருப்தி, அவ்வளோதான். நல்லா இருக்கிறாங்க பெரியம்மா, சரிப்பா. ஆனால் போர் வந்து எவ்வளோ நேரம் ஓடாலும் வடியாது. அதான் காய்ச்சல்லையும் ஓரளவுக்கு தாங்கும்ல. இது எத்தனை அடி? அட பள்ளத்தில் இருக்குதா போரு?
இந்த வயலில் தகுதா? ஆ சரி சரி, அந்த கொட்டாய்க்கு அந்தானுக்குதா கொடா? ஆ சரி சரி. அது எதுக்குது ஓட்ட முடியாதுன்ட்டான். அதான் அதான் அவனால் ஓட்ட முடியல, தண்ணி தூக்குது இல்லை. கேசிங் பைப் எத்தனை அடி போட்டிருந்தீங்க? சரி சரி ஓகே ப்ரோ. இது மாதிரி வந்து தண்ணியை விட்டு கலப்புங்க. நிறையா பேருக்கு இது தெரியறதில்ல. மண் அள்ளி போட்டு கடைசியாக விட்டா தண்ணி குடிச்சிக்கும்னு நினைக்கிறாங்க. தண்ணியை வந்து குழியில் விட்டு அப்புறமேட்டு அள்ளி போடுறது தான் வந்து என்றைக்குமே பெஸ்ட்டு. மண் சுத்தமாக ஊறணும் அப்படின்னா இதுதான். நம்ம மேலே தண்ணியை விட்டால் அந்த வீக்காகிற இடத்துலலாம் மண் போய் ஊறிக்கும். கொஞ்சம் மண் இருவலாக நிற கிடக்கிற இடத்துல மண் அவள் செடின்னு இருவாது. இப்போ இதை மட்டமாக அள்ளி போட்டு ஊற விட்டுட்டு நாளைக்கு கட்டடம் எழுப்பும் போது வந்து நடப்பாங்க பிடிப்பாங்க. நல்லா சுத்தமாக செருமி போயிடும் ஈர மண்ணுக்கு எதுக்கும். ராஜா இதை அப்படியே மட்டம் கட்டி விட்டுரு. வேறு மண் எப்படி அடியில் கொலை கொள்ள போயிடுச்சு. இல்லை தள்ளு, இந்த பக்கம் தள்ளு போட்டு. அண்ணா தொட்டி இந்த தண்ணி எடுத்து மாற்றிவிடும், தண்ணி வெளியே போயிடும். ஒரு பைப் எடுத்துகிட்டு வந்துருங்கண்ணா, ஒரு பைப் விடுங்க. இதுக்கு போடுங்க பெரியப்பா. தண்ணி மேலே வந்துடும், இதுக்கு போட சொல்கிறேன். தண்ணி இவ்வளோ தண்ணி என்ன பண்ணும், மேலே வெளியே போயிடும். தண்ணி இருந்தால் விடலாம், நம்மளே கொஞ்சம் தான் வருது, அதுக்காண்டி பக்கத்து தொட்டி விடலாம், 10வது பட்சத்துக்கு விட்டுக்கலாம். எப்படி நல்லா குழப்பங்களா? அதெல்லாம் ஊறிக்குங்கண்ணா, போதும். இந்த அளவு குழப்பிட்டாங்கன்னா போதும். இதுக்கு மேலே அடியில் ஈரமாக இருக்குங்க பாருங்க. அது கலந்து தான் போதா, அதனால் போதும். இவ்வளோ ஆழமே சின்ன கட்டாச்சு கலக்காதுங்கண்ணா. இவ்வளோ ஆழம்லாம் அவன் இறங்கி கலக்கவே மாட்டான். அது பக்கெட் இவ்வளோ உயரமாக வராதுங்கண்ணா, இதில் பாதி தானே இருக்கும். இதில் பிடிக்கிற மண் பாதி மண் தான் அவன் அள்ளுவான். அதெல்லாம் இவ்வளோ உயரம் இருக்காது, வாய் சின்னதாக இருக்கும். அவன் இந்த அளவுக்கு போட்டு கலக்கிட்டானா வண்டி வெளியே வர முடியாதுல்ல. லூஸ் ஆகிடுச்சுன்னா 1.5 டன், அது மிஷினும் ஒரு 7 டன்னு பக்கமாக இருக்கும்ல. இந்த இடமே கலக்கிட்டாப்பியா, வேலை முடிஞ்சு போச்சா. இப்போ எல்லாம் போய் ஊறிக்கும். இல்லையா நீங்களும் எதுவுமே பண்ண தேவையில்லை, இதே போகுமா? போதும். மேலே போட்டு கடைசியாக இப்படி மட்டை அடிச்சு விட்ருவாங்க, குழம்பா அடிச்சு விட்ருவாங்க. வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் பூரா சரின்னு போயிடும். யோ கொஞ்சம் இறக்கி தான் போடுறத, கூடாது ராஜா. கொஞ்சம் இறக்கி போடுறத, அங்கெல்லாம் அடிக்குதா. கொஞ்சம் இறக்கி போடுறத, கொஞ்சம் இறக்கி போடுறத. அப்போ போடு, இன்னும் உயரமா இப்படி தூக்கி போடு. கழுவுறது நீயா கழுவுற, இவனுக்கு தானே கழுவுறாங்க, போடு. ஓகே ப்ரோ, பாருங்க எந்த அளவுக்கு தண்ணியாக அள்ளி போட்டு ஓகேச்சு. எல்லாம் பக்கெட்டு போட்டு சுத்தமாக குழப்பி விட்டாச்சு. இப்போ மட்டமாக சேர்த்து வரோன்னா அள்ளி 1.5 டன் வரும். ஓகே ப்ரோ, அங்கே ஒரு வண்டியில் அள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில, அந்த வண்டி அள்ளிக்கிட்டே இருக்குது. இங்கே ஒரு வண்டி நிறவி கொண்டே இருக்கிறோம். தண்ணி 2 வயல் விட்டு ஒரு குழி கிட்ட நசித்தோம். இது கொஞ்சம் குடிக்கிட்டேன்னு அள்ளி போட்டலான் இருக்குது. அதனால் இந்த குழிக்கு அள்ளி போட்டுருக்குறாங்க. இன்னும் 1 2
புளி கை வைக்காத குழி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போட்டாச்சு. இதெல்லாம் கடை கடன் வேலை முடியும். இதை மட்டும் அள்ளி போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, பார்த்தீங்களா நண்பா, ஓரளவுக்கு எல்லா தொட்டியும் கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது கொஞ்சத்தை அள்ளி போட்டு ஃபில் பண்ணால் வேலை முடிஞ்சது. நமக்கு அதுங்காட்டி தண்ணி தேவை வருது. போய் தண்ணி அடிப்போம். அடுத்தது இங்கே கொண்டாந்தா கொட்ட சொல்லணும். அந்த ஜேசி இதே வந்து 2 வண்டி போட்டாலும் இன்றைக்கி எங்கே ப்ரோ பிடிக்கிறது. நேரம் அந்த வண்டி அள்ளி போட வந்துருந்தா ட்ரக்கு சும்மா தான் இருந்திருக்கும். இப்போ வந்து வண்டி இன்னொன்று இருக்கிறதுனால படன்னு வேலையாகுது. அதுங்காட்டி அந்த வண்டி டிரைவர் நீ உக்காந்துக்கிறத அவனுக்கு இறக்க விடலடா. எனக்கிட்ட வந்து விட மாட்டேங்கிறாங்க. வரலாம் 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 வரலாம். ஸ்ட்ரெயிட்டா போ. ஓரமா ஓரமா. கொஞ்சம் முன்னாடி வந்து கொட்டு. அதுக்கு நீ முழுவா. கொஞ்சம் முன்னாடி போ. போ. போதும். நடைக்கு 100 மில்லி சேர்த்தி போயிடும். இப்படி ஓட்டினா லோடிங் ஓட்டினா டிராக்டர்காரருக்கு சலுப்பு இல்லாத இருக்கு நண்பா. எப்படி ஒரு பக்கம் லோடிங் ஓடிக்கிட்டே இருக்கும். தண்ணிக்கு தான்மாப்பா கொஞ்சம் தண்ணி கூட. அங்கே ஏன் வேகமாக இந்த வேகம் போகிற? அங்கேயும் அந்த வண்டிக்கு லோடு போடலையே. சவுண்டை போறடா. சவுண்டை போற குறைச்சிப்பிடு. மகேந்திரா நமக்கு எதுக்கு இது? டே அதை போய் ஆஃப் பண்ணுறா. சொலுக்கு இது போய் ஆஃப் பண்ணுற தம்பி. என் சேனலுக்கே பால் ஊற்றி போடலான்னு பார்க்குறீங்கடா. இப்போ அல்ல நீ அது போடாத. வீடியோ விளையாட்டுக்கு எடுக்கிறது இல்லடா. சேனலே போயிடும். நமக்கு எதுக்கு இது? ஆனால் உனக்கும் வண்டிக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் லுக்காக தான் இருக்கிற. இருந்தாலும் ஐயனுக்கு எதுக்கு ஆட்டுக்குடி வியாபாரம்னு சொல்லுவாங்களே. ஓட்டி கற்றுக்கிறேன்ப்ப. ஓட்டு அந்த சந்தில் கூட விடு. முதலடா நீ விடமாட்ட. இங்கே ஓனர்கிட்ட கூட கொட்டிட்டு வந்துரு. விட்டுட்டுனா அப்படி போய் உள்ள சொருவு. இங்கேருந்து ரிவேஸே போகணுமா? ஆமாம், இங்கேருந்து ரிவேஸ் போய் அந்த குட்டாங்கதில்ல, குட்டானை தாண்டி அப்படி ரிவேஸ் அப்படி போயிரு. ஏன் அந்த குட்டானில் கொட்டினாப்ப கொட்டு. அங்கே கூட கொட்டலாம். கொட்டு. நீ ஏன்டா போய் பள்ளி மாதிரி ஒட்டிட்டு இருக்கிற? நீ என்ன அந்த டெப்னிஷன் தர அவனுக்கு? சரி நல்ல பையன். ஆனால் நான் சொன்னது மட்டும் என்றைக்குமே இப்போ ட்ரக்கில் போகாம ஆர்ன் அடிச்சுட்டே போக மாட்டேன். ட்ரக்கில் போகும்போது இன்னும் லோடு போட இருறா. அவசரத்தில் பிறந்தவன. இதுதான் அதிக ஆர்வம் வேணாங்கிறத. இரு ஏதாவது தக்க பக்கான்னு எடுப்பியா தம்பி? குஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமா உத்தாரா பழவு. ஏதோ இன்னொரு வருஷத்தில் ஆப்ரேட்டர் ஆகிற மாதிரி. அப்புறம் எல்லாம் பசங்களோடு சேர்ந்துக்கிட்டு விளையாந்துக்கிட்டே போயிடாத. இதுக்கு முன்னாடி இருந்தான் அது மாதிரி.
ஒரு ஐட்டம் அளவு நேரத்துனா அதே போயிடுவானாடா. நேரா போயிட்டு நேரா வரமாட்டேன். இப்போதான் பஸ் இந்த அளவுக்கு நேரா விடுறிய அனுப்புவோம். எங்க மாப்பிள்ளைலாம் சொல்லி கூட ஆரணையே அடிக்க மாட்டேங்கிறான். நம்மள இதை பிடிச்சிட்டு அப்படி ஊப்பையே எடுத்துட்டு வந்துட்டேன். அதே அந்த இடத்துல அப்படி துக்க விட்டுட்டேன். அது வரலையா? ஆனா வாசலெல்லாம் ஒன்று கொட்டுனா அருமையான மண். எங்க கடைக்கு ஒரு பால் முறை போட்டு அதெல்லாம் பெரிய ஆளு தான். இது வராதுண்ணா. எதுக்கு இதுக்கு வருதுடா. வாடா. ஒரு சைட் ஆரம்பிச்சா ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரலும் காட்டினா தான் அவங்களுக்கு ஒரு முழு திருப்தியாக இருக்கும். ஒரு சைட் இப்படி ஆரம்பிச்சு இப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க, வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போகிறாங்கன்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு 2 செகண்ட் எடுத்து போட்டேன். இது 1 மணி நேரத்து வீடியோ போடுவேன். எப்படி மண்ணு குழப்புறோம், எப்படி இங்கே வந்து அள்ளுறோம், லோடிங் எப்படி கடைக்கு எப்படி வாங்குகிறோம், அங்கே அள்ளி போகிறது எப்படி மணிக்கு அவர் வண்டிக்கு ஓடுது எல்லாம் போட்டுருக்கோம். அப்போ தான் வந்து பார்க்குறவங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வர முடியும். 26 பேர் பண்ணிடுறாங்க. 26 பேர் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். 76,000 பேர் இருக்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை போய் கிட்டிக்கிட்டு இருக்கிறான். லேப்டாப் நேராவா வா. போதும் நிறுத்து. அவன் ஒரு மாதிரி நிறுத்துறா, நீ ஒரு வித்தியாசமா கொண்டாந்து நிறுத்து. எப்படியோ உங்க ஓனர் வந்து இன்னைக்கு அடிமை சிக்கிட்டாப்புல்றா. ஓ நேர் கரெக்டாக எடுக்கணுமா? ஆமா, எல்லை தாண்டி போயிட போகுது. நேர் பார்த்துக்கா. அது வரும்டா, நான் 4 நட வரும்டா. வாடா. ஒரு கட்டி முதுகு மேலே போட்டு முதுகு உடச்சு விட போகிறான். எட்டப்போ ஏடா காதில் போட்டு கடை கேட்குறான். நாளைக்கு வராது, நாளானிக்கு உனக்கு லிங்க் அனுப்புகிறேன். இவன் மகேந்திரன் டிராக்டர் ஓட்டுறது வீடியோவில் வேணுமாண்டா? இவன் டிராக்டரில் ஓட்டுறான்ல, அது வீடியோவில் வரணுமா? இவனுக்கு எப்படி திரும்ப கொடுக்கணும்? டியூஷன் போய் கொடுக்கணும். இது எப்படியோ ஒன்று தள்ளிக்கிட்டு போயிருதுல்ல, அதெல்லாம் போகாது. அப்படியே போயிருக்கலாம். இப்போ லெஃப்ட் எடுத்துருந்தானா நிறைய கண்ணை பறிக்குது. முன்னாடி டயர் தான் டிஸ்பிளே டயர் கண்ணை பறிக்குது. நேரம் எங்கள் பசங்க இருந்தால் நேரம் எத்தனை ஏற்று வாங்கியிருப்பானு தெரியுமா? நீயே திட்டு வாங்கியிருப்ப. எத்தனை ஐட்டம் வளைஞ்சு விட்டுருந்தீங்கன்னா பக்கத்தில் அப்படியே போனா இப்படிப்பட்ட ஆள் ஐடியா சொன்னா வேலை நடக்குது. நான் எப்படி போனேன்? நீ தான் இதுக்கெல்லாம் பண்ற, ஆரணை மட்டும் அடிக்க மாட்டேங்கிற. யாரோ ஒருத்தர் வீடியோவில் கேட்க போறாங்க, ஏன் ப்ரோ அவர் ஆரணை அடிச்சு தானே வண்டி ஓடிட்டு போறாங்கன்னு கேட்க போறாங்க.
ஆமாம் தானே? ஆமாம் தானே? மாட்டாங்க. ஓ ஓனர் வந்து உனக்கு மாற்றி விட்டாப்ல ரெஸ்ட்டா? நான் ஓட்டுற மாதிரி இருக்கும். அவன் தான் ஓட்டுறான்னு என்ன? ஓட்டிக்கிறியா? ஓட்டிக்கிறியா? நான் எடுத்தோம்ல, இது யாருக்குதா உட்காந்துக்கிறத அவுட்டு கொடுத்துரு. நான் எடுத்து வந்த மாதிரி தாங்கி உனக்கு கடி குட்டி தான் நான் எடுத்து வந்தேன். யானைக்குட்டி. மொதல் நீ ஓட்ட மாட்ட. ரெஸ்ட்டு என்னதை பிடிங்கி களைச்சி போயிட்டோம். ரெஸ்ட்டு அதான் பின்னாடி தள்ளி உக்காந்து பேலர் ஓட்டினால அதே பிரேக் அடிக்கும் போது லாரி இப்படி கொஞ்சம் வளைஞ்சிக்கும். ஒன் சைடாக உட்காந்து ஓட்டானா சம்டியா? அது அப்படிதான் போர் போடும். என்ன பண்ணுவா? அப்படிதான் போர் போடும். என்ன பண்ணுவா? பண்ணு போ. ஷாக் ஆகுது, ஆட்டுக்கிட்டே ஆகுது. இன்னைக்கு மாடல் லேட்டஸ்ட் பொட்டியாக இருந்தால் ஹைட்டாக தூக்கம். இதெல்லாம் பழைய காலத்து பொட்டி. அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஓல்டு மாடல் சேஸை பிரிச்சு நாங்கள் ரெடி பண்ணுறோம் பாருங்க. விஆர்கே 2ன்னு இருக்குது, விஆர்கே 1ன்னு போடுறோம். எத்தனை ஓட்டுறீங்க, இதுக்கே மாட மாட்டேங்கிறீங்க. இப்போ என்னங்கிறான், அதுக்கு ஒரு பிட்டு ஒன்று வச்சு வைக்கிறேன், இன்னொரு 2 வருஷம் ஓடும். உட்காந்துக்கிறார் அவர் தான் ஓனரு. ஆமாப்பா, கேட்டுக்காங்க. கார்த்திகேயன் அண்ட் விஆர்கே டிராக்டர்ஸ். விஆர்கே டிராக்டர்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிராக்டர் அவார்ட் கோஸ் டு அஜித் அவர்கள். இவன் விஆர்கே எர்த்மோர்ஸ்னா டிராக்டர்ஸ்னா விஆர்கே டிராக்டர்ஸ் பெஸ்ட் டிரைவர் அவார்ட்ஸ் கோஸ் டு அஜித் அவர்கள். கொடுத்துடலாம். ஏடா இதான் கொஞ்சம் போட்டு விட்டுமே, அதுக்காண்டி டீ. அவ்வளோதான் அவ்வளோதான் பெரியப்பா வரோம். அவ்வளோதான், அதை போட்டுட்டா நேரத்துறதுக்கு பார்க்குறாங்க. மகேந்திரா அப்படியே குடத்தை தூக்கிட்டு வரியா? கார்த்தி எடு. போதுமாம்மா? அல்ட்டம் பத்தாதுண்ணா. வாயா, டீ வேணாமா? அங்கேயே கொண்டு வரதா வரையா? ஆப்பா வா. பாப்பா ஓகேண்ணா. அங்கே அள்ள வேண்டிதான், இங்கே கொட்டி லோடு சத்த வேண்டிதான். இதே ப்ராசஸ் தான். அவ்வளோ கிட்ட அள்ளியாச்சு. இனிமேல் தொட்டியில் நப்புனா வேலை முடிஞ்சுது. ஆனால் கடகால் 17% 5 அடி ஹைட்டு. சரியா போலாம் போ. கோபோட்டா பொறுத்தவரையிலும் இது மாதிரி லோடு லைட் யூசேஜுக்கு அருமையாக இருக்குது ப்ரோ. இந்த பேலரு, இந்த டெய்லர் ஓட்டத்துக்கெலாம் அருமையாக இருக்குது மைலேஜ். ஆனால் 2 வண்டி ஜேசிபி இருக்கவும் தான் டக்குன்னு வேலை முடியுது. ஒரு வண்டியாக இருந்தால்
வேலை முடியாது. ராஜா டீயா வராப்பிடுறாரா டே ஓனரே வராருடா. அவ்வளோதான். அடுத்தது டீயை குடிச்சிட்டு ஆரம்பிக்க வேண்டியதான். ஏமாப்பு நீங்கள் பெரிய ஆட்டக்காரன்னு சொல்லிக்கிறாங்க. சொல்லிக்கலாம். யார் சொன்னா? இதுக்கு அதுக்கு அதான் வித்தியாசம். ஏன் சர்ன்னு போகும், அது அந்த குருன்னு போகும். ஏப்பா இது டயரை பாருங்க, இது என்ன அது டயரு உன் கையே ஒரு முளத்துக்கு மேலே வர மாட்டேங்குது. நான் என்னன்னா என் தோளுக்கு இருக்கு. நான் இருந்தேன்னா என் கடத்தோடு இருக்குது. ஆமா இதா? ஒரே இட்டு தான் போகும். வேற 2 பேரும் ஒரே இட்டு தான் இருக்கும். தோல் இட்டு இல்லை மக்காடு போவாதீங்க பாருங்க. அப்படின்னு பார்த்தா உச்சி பட்டன் நம்மளோட ஒயிட்டாக தான் வச்சா நம்ம கழுத்துட்டு தான் வரும் வாய்க்கு. அது இல்லாமல் இந்த வெயிட் 150, பக்கத்துக்கு 150. பக்கத்துக்கு 150, அந்த பக்கம் 1 கிலோ ஆக்சிலே இருக்குது. அதுக்கு மேலே முன்னாடி முன்னாடி 200, 250 கிலோ முன்னாடி இருக்குது. ஆக மொத்தம் வண்டியில் தான் வெயிட் இல்லை. வண்டியில் முன்னாடி ஒரு பழனி படி கேட்டால் எத்தனை இருக்குது, முன்னாடி எத்தனை இருக்குது. சாண்டியர் பொம்மை தான் அது தான் இப்போ அங்கே பொம்மை ஓடிச்சு அது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான். அது வெயிட் இல்லையா? வெயிட்டுகள் மட்டும் இல்லையா? வெயிட்டுகள் மாட்டினா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். முன்னாடி அதை பம்பரை போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வேஸ்ட் மாமா. 50 கிலோ ஒன்று மாட்டி விட்டா அதுக்கெல்லாம் அப்புறமேட்டு பின்னாடி 8 கல் ஏற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க, படு கும்முன்னு இருக்கும். ஃபாரினா ஏசி கேபின் ஃபாரின் வண்டி மாதிரி. சரி அடுத்த வாரம் போகலாம். இது போட்டே கம்ப மாட்டேங்குது, ஸ்லீப் ஆகுது. குளத்தூர் வண்டி எடுக்க பார்க்கறதுக்கு போகிறோம். என்னைக்கு நானும் போகலாம், அடுத்த வாரத்தில் போகலாம். ஏசி கேபின் ஏசி கேபின் நேரில் கூட பார்த்து போகிறோம். 2 சுத்தம் வாழை மரத்தை ஓட்டி பார்த்துட்டு வர்றோம். தரவலாம் அதெல்லாம் தருவார். பார்த்துக்கிறீரா அவரை? காயத்தின மாதிரி தான் இருப்பார். ஓ போகிறோம், சம்பவம் பண்ணுறோம். அது என்ன போயிட்டு ஒரு 1 ஹவர் வந்துடலாம். போகிறோம், ஒரு 2 ஃபீல்டு ஓட்டி பார்க்குறோம், வந்துடுறோம். என்னடா அந்த ஸ்டிக்கரை பேர்றா போய் பணமே தரலாம். அந்த ஸ்டிக்கர் வேறு வச்சுக்கிட்டு அசிங்கம் பண்ணுறேன். என்ன கட்டு பேத்துற மயிலாடு. வந்துருச்சா? ரொம்ப பச அதிகமாக போட்டாங்களோ? கடவுளே, நான் அதுக்கு தான் பிளான் பண்ணி போய் பேர்றா அப்படின்னா அவங்க கொண்டு மண்ணை போடுவான். ஒரு நமக்கு ஒரு ஃபன் கிடைக்குன்னு நினைச்சேன். இது அவரு பார்த்த வேலை இல்லை, இவரு பார்த்த வேலை. ஐயோ என்ன இருக்கு தான் கட்டுது, அதுதான் பிரச்சனையாகுது. மனசு கஷ்டமா இருக்குது. 37, 37, 30, 70, 74 நடம் ஏறி இருக்குதா? 100 யூனிட் கூட போடல. என்ன காலையில இருந்து அவன் கிணத்துல இருந்து அல்றானா. இப்போ எப்படி ஏறும்? மேலேயா இருந்தா நேரம் போட்டிருப்பான். 38, 48 கடைசியில் நடைய கணக்கு விட்டுறீங்களா என்னன்னு தெரில. 2 நடம் சேர்த்து தான் போட்டுறீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டோம். நல்ல பசங்க, நல்ல பசங்க. குட் பாய்ஸ். நம்மளுக்கு நல்லதே பண்ணோம்னா நல்லதே கிடைக்கும்டா மாப்பிள்ள. ஏமாத்தி ஓட்டணும்னா இல்லை. அடுத்த குஞ்சான அந்த பம்பரில் கட்டலான்னு இருக்கேன். நீங்கள் பம்பரில் வேணாம் மாப்பிள்ள, இன்னொரு இடக்குது கட்டிடலாமா? நீ ஊஞ்சோன்னா கட்டிடலாம். போகலாம். ஓகே நண்பா, அடுத்து ரேம் அடிச்சுட்டு மேலே ஏறது பிளான் பண்ணிட்டாங்க. இங்கே அள்ளிட்டுக்கிறாங்களா? இங்கே ரேம் அடித்து மேலே ஏறி மேலே சேப்பை குழப்பறதுக்கு வண்டி மண் ஓடுறது ரெடி ஆகிட்டு இருக்குது.
ஜேசிபி ரேம் அடித்து எதை பகலில் ஏறினா உங்களுக்கு கிளியராக வீடியோ கிடைக்கும், நைட்டில் ஏறினா கிடைக்காது. பார்க்கலாம். மாப்பிள்ளை இது பழைய மாடல் போட்டிங்கிறதுனால தான் ப்ரோ முன்னாடி கமந்தாப்பில் இருக்குது. ஏன்னா அப்போனாச்சும் சீக்கிரம் கொட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஓல்ஸை மேலே தூக்கி போட்டிருக்கிறாங்க. முகம் மொத்தமாகுது. பா உழுதி அள்ளி எடுக்குது ப்ரோ. எல்லா தொட்டியும் நப்பியாஸ். காலையிலேருந்து இதே ஒரு வண்டியாக இருந்தால் அள்ள முடியாது. ஏன்னா அங்கே மண் ரொம்ப டைட்டாக வருது ப்ரோ. அதனால் அதில் டைம் ஃபுல்லாக எடுக்குது. மண் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் அள்ளுறதுக்கு நல்லாயிருக்கும். மண் கொஞ்சம் டைட்டாக வர்றதுனால அதில் மண் வந்து உங்களுக்கு தெரியுது பார்த்தா ஈர மண்ணாக இருந்தால் பக்கெட்டுக்கு ஃபுல்லாக வரும். காஞ்சி போன மண்ணுங்கிறதுனால மண் பக்கெட்டு ஃபுல்லாக வர மாட்டேங்குது. அதனால் லோட் ஆகிறது டைம் ஆகுது. அதனால தான் இன்னொரு ஜேசிபி வந்தது ரொம்ப பெஸ்ட்டாக போச்சு. ஓகே நண்பா, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கலக்கிறாங்கன்னு போதும். இந்த அளவுக்கு கலந்தால் தான் வந்து அடுத்து சுத்தமாக கலங்கிடும். இது மாதிரி ஒவ்வொரு குழியும் போட்டு குழப்பி விட்டா வேலை முடிஞ்சிடும். எல்லாம் வண்டி மேலே அடிக்காத குழப்பணும். இதுதான் சேஃப்டி. போதும் போதும், அங்கேருந்து ஒன்றும் இல்லை. ஓகேன்பா, இது மாதிரி ஒவ்வொரு குழியும் போட்டு கலக்கிட்டு இருக்கிறாப்புல. இது மாதிரி ஒரு கட்டடம் வேலை செய்கிறீங்க, இந்த அளவுக்கு குழப்பி போட்டிங்கன்னா வேலை ஃபினிஷிங் பட்டாசாக இருக்கும். என்றைக்குமே கட்டடம் ஒரு உள்ள ஒரு ஏதோ ஒரு மெஷினரியோ ஒரு லேத்தோ ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் போடுறீங்களோ பட்டை கட்டுறீங்களோ இது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா கட்டடம் வந்து இறங்காதுன்னு வச்சுக்காங்களேன், லைஃப் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு குழியும் கலக்கி விட்டு அள்ளி போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. இப்போதான் இதுதான் ஃபஸ்ட்டு குழி. மண் உண்டுன்றது கலக்கவும் மண்ணையே காணும். இப்போ மண் திரும்பி 6 அடி கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். ஊறிக்கிட்டு பாருங்க. அதுக்கே போட்டோம்.
போதும் ராஜா, அந்தானே வந்துரு. அங்கெல்லாம் குழம்பி போச்சு, இந்தானே வந்துரு. அதில் என்ன குழம்பு தான் இருக்குது, இந்தானே வா. இதை மூளை மட்டும் கழுப்பு. அதெல்லாம் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. வா, இந்தானே வந்துரு போதும். எங்கடா அள்ளி ஊற்றுனா கொலன்னு ஊற்ற மாட்டேங்கிட்டோம். அந்த அளவுக்குலாம் வேண்டாம். அள்ளி ஊற்றுனா குழம்பு மாதிரி ஊற்றணுமா? இதுக்கே அள்ளி போட போட மண்ணெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரில. இதுக்கு பிடிக்க மாட்டேதுண்ணா. இன்னும் 10 நட மண் பிடிக்க மாட்டேதுண்ணா. தண்ணி தானே நிற்கிது. முன்ன எவ்வளோ மண் போட்டால் எல்லா மண்ணும் போய் சக்கி போச்சு. ஏன் தெரிப்பா, எவ்வளோ மட்டமாக இருந்துச்சு மண். இப்போ மண்ணையே காணோம், தண்ணி தான் நிற்கிது குடியில். எல்லாம் ஜெருமி போச்சு. ஓகே ப்ரோ, இதில் என்ன ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னா, எப்படி ஏறாரு பார்த்தீங்களா? சரி, அனுபவம்பா. சின்ன பையன்லேருந்து வண்டி ஓட்டுற அனுபவம். ரகு வண்டி எடுத்து ஓட்டும் போதுலேருந்து கில்லர் தானே. ரகு மாமுட்டு பையன் தானே. போதும் போதும், வந்தால் உள்ளே பூந்துருவியாட்டுக்குது. அதெல்லாம் அங்கேயே எட்டும். அப்புறம் இங்கேருந்து வரையா, அப்புறம் இந்த மூளை கூட கசக்கிறதுக்கு பத்தாதா? கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டு மேலே ஏறி இருந்தேன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இன்னும் ஒரு 10 பைட்டு அள்ளி போட்டிருந்தீங்கன்னா மேலே வந்திருக்கும். ஓரளவு ஊறிக்கிட்டீங்கன்னா வரமண் இல்லை. குழி போடு ராஜா. நல்லா ஓரளவுக்கு ஊறிக்கிச்சு. ஓண்டி எடுக்கும் போது வரமண் வரக்கூடாது. இந்தெல்லாம் நல்லாவே ஊறிக்கிச்சு ராஜா. மொல்ல விட நாங்க நிக்கிறோம். எல்லாம் அடிச்சு எடுத்துப்படாத. நல்லா ஓடி போச்சு. கோடுதான் அந்த ஓரம் வச்சு விட்டு. போதும் 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 மடைக்கா. இதுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லை. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் அந்த மண்ணள்ளி உள்ளே போடு. உள்ள இறங்கணும், புதைக்கணும். இதே வாங்கினா செங்கல்ல கட்டின கட்டடமாக இருந்தால் கொஞ்சம் பயந்துக்கணும், உருவிக்கணும், பயந்துக்கணும். இதை நீங்கள் கல்லுக்கட்டு காட்டி மேலே பெல்ட் அடிச்சுட்டீங்க. வாங்குறவனா இருந்தால் குறைஞ்சி 10 நட தண்ணி வாங்கியிருக்கணும். தண்ணி மோட்டர் தண்ணி தான். அதான் ஊர்ல இருந்து அப்படியே வருது, டேரக்டாக வருதுங்களா?
ஒன்றரை அவுட்டு அதை நான் 2ஆ பிரித்து கொடுத்துருக்குறேன். ஓ 2 பைப்பில் மாறு சமாளிச்சு பிச்சு பாரு. தண்ணி பாருங்க. இதை முன்னே நேரத்தில் சொல்லிவிட்டேன், இல்லைன்னா வேஸ்ட்டாக வலிஞ்சு போகணுன்னு வேற குட்டைக்கு மாற்றி விட்டோம். இதே கடைசியாக வந்து பாமா வலி ஆரம்பிச்சிடும். ஊறாது அப்படியே. கட்டியாக விழுந்துச்சுன்னா ஊறாது, பிரித்து போட்டால் ஊறிக்கும். ஏதாவது இது சட்டாகி போச்சுன்னா மம்பி எடுத்து நோண்டோட வந்து எப்பட்றா இங்கே ஒன்று மேலே சுத்தமாக கலக்கியாச்சு. இந்த குழியை மண் மேலே இருந்துச்சு, கலக்கம் திரும்பி மண்ணை காணாம், தண்ணி தணிக்குது. இன்னும் 100 மீட்டருக்கு மேலே பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்கும் இன்னும் இப்போ தான் இதுதான் குழப்ப ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக பிடிக்காது, சின்ன குழி தானே. இது ஒன்று தான் இருக்கிறதுல, இது ஒன்று அது இது ஒன்று தான் பெரிய ரூம்பு. ஓகே நண்பா, எட்டு கட்டிச்சு அவ்வளோதான். அப்படியே வேலையை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. மண் முட்டுன்னு நானும் அடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, இங்கே சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதுதான் உண்டை சோட்டுக்கே துரோகம் பண்ணுறதுனா இதுதான். அதுதான் வேறு எந்த வண்டியும் ஜாயின் பண்ணுறதில்ல. அதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஷன் பண்ணிட்டு வந்துடுறான் வண்டியாக. அதை வேறு எந்த ஸ்டெடியா போ. ஆ இல்லை அடிமண்ணெல்லாம் குழப்பறதெல்லாம் நீங்கள் குழப்பிட்டுருங்க, அது கரெக்டு தான். எத்தனை கட்டடம் மாதிரி விட்டுட்டு போயிடுவோம். அது செங்கல் கட்டடம்லாம் வேலை விட்டுரும். இது கூட கொஞ்சம் யோசிக்கலாம். ஊறி போயிருந்தா ஆமாம்மா, நாளைக்கு காலையில் வந்து பாருங்க செவுடு அப்படியே நடந்து போய் அப்படி முழுசா எப்படி அவளோட தண்ணி ஊறிக்கிட்டு போயிடும். செவுடு செவுடு டேமேஜ் குழப்பிக்கலாம். செவ்வூர்லாம் நீங்கள் கட்டக்காலுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக இருக்கும். எவ்வளோ இருக்குது? 5 ரூபா இருக்கும். என்ன இடம் கணக்கால் தான் பெஸ்ட்டு. கல் மட்டும்தான் 2 லட்சம். கீழே அடியில் ஆழம் போயிடுச்சு, அடியில் 6 அடி பக்கமாக போயிடும். கட்டணம் வரைக்கும் 95,000 ரூபா. ஹலோ, 1 லட்ச ரூபா அவங்களுக்கு. அது வெளியே வழியிறது வலிஞ்சே ஆகும், அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. டேய் டேய் என்ன பண்ணாலும் அதுக்கு இதுக்கு மேலே தண்ணி குடிக்காது, அது வெளியே போய்த்தான் ஆகும். எத்தனை தொட்டியில் வந்து தண்ணி வெளியே வலிக்கு போயிருக்கும். போட்டியில் அப்பெல்லாம் இது பண்ணாத சோழி முடிஞ்சுது. எப்போ விடுங்க எப்போ விட்டுக்கு போற? என்னமோ ஒரு படத்தில் சொன்னாங்கள 6 மணி ஆகியும் வேலை முடியலையே. இவங்க அப்பா என்ன லைட் போட, இவங்க அப்பா உங்க வண்டி அடிச்சிட்டான் போலாம். ஓகே நண்பா, மணி 7 மணி ஆயிடுச்சு, இன்னும் வேலை முடியல. மாப்பிள்ளை வேற ரொம்ப ஃபீல் பண்ணுறான், தூக்கம் வருதான். நைட்டு 12 மணி ஆயிடுச்சான். எதுக்கு? அட செல் நோண்டிட்டு படுக்கிறதுக்கு. ஓகே
ஓகே நண்பா அவ்வளோதான் இனிமேல் செரும்பாது. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை அனைவரையும் பாய் டேக்கர் முக்கியம்.